திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம். ஏன் நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு. இது எதுக்கு முடி வெட்ட போனீங்க? முடி வெட்டிட்டு வந்தீங்க, எல்லாத்தையும் ஒட்ட வெட்டிட்டு வர வேணாம். இது என்ன முடி வெட்டு? என் முடி வெட்டுக்கு என்ன குறை? நல்லாவா இருக்கு? இங்க இவ்வளவு முடி இருக்கு, முன்னாடி ரெட்டை குடும்பி போடலாம். இது என்ன முடி? ஏன் ஸ்டைலா இருந்தா உனக்கு என்னடி பொறுக்காதா உனக்கு? நல்லாவா இருக்கு? நல்லா இல்லாம எப்படி இருக்கு? ஒட்ட வெட்டிட்டு வந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது என்னடி லவ் பண்ணும்போது மட்டும் நல்லா முடி நிறைய வச்சிருக்கணும், தாடிலாம் நீட்டா வச்சுக்கணும், காவாலி பைய மாதிரி இருந்தா மட்டும் பிடிக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பிடிக்க மாட்டேது? அப்ப பிடிச்சிச்சு, இப்ப பிடிக்குது இல்லையே. அதான் ஏன் கேக்குறேன். பட்ஜெட் இடிக்குது. 15 நாளைக்கு ஒரு டைம் 250 300 வாங்கிட்டு போறீங்க. மாசத்துக்கு ஒரு 200 ரூபாப்பா. 1.5 மாசம் வருதுன்னா ஓகே. நல்லாவா இருக்கு? நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி R15 போகணும், டியூக்கில் போகணும், நல்லா திருவிட்டு போகணும். இப்போ ஸ்கூட்டியில் போகணும், ஸ்ப்ளெண்டரில் போகணும். அப்ப இல்ல நானும் அங்க காசு கொடுத்தேன். இப்ப என் பர்ஸ்ல இருந்தா காசு வருது. அப்ப எனக்கு தானே வலிக்குது. அப்போ உனக்கு முடி பிரச்சனை இல்ல, காசு தான் பிரச்சனை. ஆமா, அதுதான் பிரச்சனை. முடினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொட்டை வெட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கூட ஆகும் வளர்றதுக்கு. வேணா மொட்டை போட்டு வந்துடுவா? அது நல்லா இருக்காதுங்க. கஜினி சூர்யாவுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது.